ரெண்டு காரணங்களுக்குத்தான் சோதனை வருகிறது. ஒண்ணு, இறைவன் வேற ஏதாவது ஒரு பெரிய தீங்கிலிருந்து காப்பாத்துறதுக்காக நமக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்கலாம், அல்லது நம்முடைய தரஜாவை அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக கொடுத்திருக்கலாம். எந்த சோதனை வந்தாலும் இந்த ரெண்டாத்தான் விளங்கணும். பிசினஸ்ல தட்டுப்பாடு, பிசினஸ்ல பெரிய அளவுல அடி, உடல் ஆரோக்கியத்துல அடி, அல்லது வேற ஏதாவது தாய் தந்தை குடும்பத்தினுடைய இழப்புகள் இறப்புகள், அல்லது சரியான பொருளாதார பலம் இல்லை, அல்லது பிள்ளை பேரு இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள். ரெண்டு காரணம் தான் அல்லாஹ்விடம். ஒன்னு தஃபான் லிஷர், வேற ஒரு பெரிய தீமை வர்றதுல இருந்து இவனை காப்பாத்துறதுக்கு இறைவன் இந்த சோதனையை கொடுத்திருக்கலாம். தமிழ்ல ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, தலப்பா மட்டும் காணாம போயிருச்சா அவருக்கு. அவர் தலப்பாவை நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருந்தப்ப சொன்னாங்களா, என்ன தலை போகாம இருந்துச்சேன்னு நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்கோ, தலப்பா தானே போச்சு. அப்ப அந்த மாதிரி தீமை பெருந்தீமையில இருந்து நம்மை காப்பாற்ற இறைவன் இந்த சோதனை கொடுத்திருக்கலாம். அல்லது சோதனை கொடுக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடம் இருக்கிற இரண்டாவது ஒரு காரணம் என்னன்னா, அல்லாஹு தஆலா அதிகமாக அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு மனிதனை சோதிப்பான். நபிமார்களை சோதித்ததும் நல்லோர்களை சோதித்ததும் வலிமார்களை சோதிப்பதும் இதெல்லாம் இப்படித்தான்.